தமிழ்நாட்டில் மேஜர் சிட்டின்னு வச்சுங்க, அதில் வந்து சேலம், கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி உள்ள இடத்துல ஒரு காய்கறி மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு, அப்புறம் பழ மார்க்கெட்டு, இப்படி உள்ள இடத்துல ஒரு அம்மா போகிறாங்க. அவங்களுக்கு வயசு வந்து ஒரு 35. ஸ்கூட்டியில் போய் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க பேர் வந்து பார்க்கவி, வயசு 35 இருக்கும், நல்ல உயரம். அவங்க வந்து இந்த சுடிதார் போட்டிருக்காங்க, அப்புறம் ஸ்லீவ்லெஸ் போட்டு ஒரு டாப்ஸ் போட்டிருக்காங்க. இதை பார்த்து ஒரு மாதிரியா எல்லாரும், அதில் இந்த கையெல்லாம் தெரியுது இல்லை, அதில் டாட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அந்த பச்சைலாம் குத்திருப்பாங்கல்ல, அது மாரி குத்திருக்காங்க. ஒரு காய்கறி மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கலான்னு போகும்போது அந்த காய்கறி மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு 50 வயசு ஆளு, என்னம்மா நீங்கள் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கீங்கன்னு அவரு கேட்க. என்னன்னா, தப்பான ட்ரெஸ்ஸாக போட்டு வந்திருக்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இல்லை. என்னுடைய ட்ரெஸ்ஸை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு நீங்கள் யாரு? ஏங்க இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியா பார்க்குறாங்க பாருங்க. நான் மட்டுமா, பக்கத்தில் அக்கத்தில் எல்லா காய்கறி கடைக்காரங்களும் உங்களை பார்க்குற பார்வை தப்பாக இருக்கு. நீ ஏன் பார்க்குறீங்க? அதாவது இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு வரணும் ஒரு வரமுறை இருக்கா? இது வந்து என்னுடைய ஆடை, என்னுடைய விருப்பம், நான் அப்படி போட்டு வரலாம். நீங்கள் போட்டு வரணும் வீட்டில் வச்சுங்க. நீங்கள் இங்கே வந்தாக்கா இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டு வரக்கூடாது. சரி, இப்போ என்னதான் செய்யணுங்க? நீங்கள் போய் வீட்டுக்கு போய் ஒரு புடவை கட்டிட்டு வாங்க, நாங்கள் காய்கறி கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொல்ல, சரி உன் கடையில் வேணாயா, நான் பக்கத்து கடைக்கு போய் வாங்கிக்கிறேன். அங்கே உள்ள 50 வயசு 40 வயசு ஆளு அவனும் கிண்டலா பேச, அங்கே உள்ள காய்கறி கடைக்காரன்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. இந்த அம்மா கோவப்படாம பொறுமையா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வராங்க. இந்த ட்ரெஸ் உங்களை என்ன செய்யுது? இதான் அவங்க கேள்வி. இந்த ட்ரெஸ்ஸை வச்சு நீங்க என்கிட்ட வியாபாரம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, பண்ண மாட்டோம். நீங்க போய் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, அப்படிதான் அப்பதான் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எகத்தாளமா பேச ஆரம்பிச்சாங்க. என்ன, நான் வந்து தமிழ்நாட்டில் தானே இருக்கிறேன்னா, வேற எங்கேயாச்சும் இருக்கேன்னா, இது இந்தியாவா? உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. நார்த் இந்தியாவில தான் இப்படிதான் நடத்துப்பாங்க, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இதெல்லாம் இல்லைம்மா, உங்களுக்கு யாருமே இங்கே உள்ள காய்கறிக்காரங்க எவ்வளோ உங்களுக்கு காய்கறி கொடுக்க மாட்டோம், உங்களால் என்ன செய்ய முடியும்? இவங்க அம்மா, சரி இந்த ட்ரெஸ் நான் போட்டு வந்துட்டேன், இதுக்காக நான் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் வந்து விலையை கூட வேணாலும் வச்சுக்கோங்க, நான் கொடுக்குறேன். உதாரணமா உருளைக்கிழங்கு என்ன விலை? 50 ரூபா இருக்குமா, நான் 100 ரூபா கொடுக்குறேன். ஓஹோ, இவங்க பொறுமையா பேச பேச அங்க உள்ள காய்கறி கடைகள்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க, அவங்க கேவலப்படுத்துறாங்க. இதெல்லாம் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொதுமக்களை சில பேர் வச்சிருக்காங்கல்ல செல்லு, அதுல எல்லாத்தையும் செல்லை எடுத்து அங்க உள்ள நடக்கிறதெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல திடீர்னு ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள் வராங்க. இந்த மேடத்தை பார்த்துட்டு சல்யூட் பண்ணி, மேடம் என்ன எங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அங்க உள்ள காய்கறிக்காரர்கள்லாம் முகம் ஒரு மாதிரியை பிடிச்சி, இவங்க யாரு? அவங்களுக்கு உள்ள ஒரு கொஸ்டின் மார்க்கு. அப்புறமா தெரியுது புதுசா வந்த டிஎஸ்பின்னு. இத கேட்டோன்னு அவங்க பதறி போய் என்ன செய்யுதுன்னு தெரியல. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து, இத்தனை பேர் மேலேயும் நீங்க கேஸ் எழுதுங்க. அதாவது ஒரு பொண்ணு காய்கறி வாங்க வந்திருக்க, என்னை கேவலப்படுத்தி கிண்டல் படுத்தி என் ட்ரெஸ் அவமானப்படுத்தி, நான் தப்பான ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேவலப்படுத்தியிருக்காங்க. இவங்களெல்லாம் கேஸ் எழுதி நேராக கோர்ட்டுக்கு கொண்டு வந்துங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லாங்க. போலீஸ் ஸ்டேஷன் இவங்களை ஆச்சிட்டு போனோம்னா அதுக்குன்னெல்லாம் ஒரு கூட்டம் வரும், போராட்டம் நடத்துவாங்க. நேராக நமக்கு வந்து கோர்ட்டில் போயிடும். நமக்கு எவிடன்ஸ் எடுத்தா இதோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க செல்போன்ல அதை வாங்கிக்கிங்க, வாங்கி கேஸ் ஃபைல் பண்ணுங்க
இன்னொன்னா அத்தனை பேரும் விதவிதத்து போயிட்டாங்க. உடனே இந்த அம்மா எந்த பொருளும் வாங்காம டக்குன்னு வெளியே வந்தாங்க, தன்னுடைய ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த 15 பேரும் உடனடியா கடையில இருந்து போய் நேரா ஸ்டேஷனுக்கு போனாங்க. அங்க ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இப்ப இவங்க வந்ததெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பார்க்கவே அங்க வந்த உடனே அத்தனை பேரும் நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, நான்லாம் யாருங்க உங்களுக்கு மன்னிக்கிறது? நான் ஒரு டிஎஸ்பிங்கிறதெல்லாம் இங்க வந்திருக்கீங்க. இதே ஒரு சாதாரண பொண்ணு தான் என்னென்ன பேசிருக்கீங்க. ஒரு சாதாரண பொண்ணு நினைச்சுதானே இப்படி எல்லாம் பேசுனீங்க. நான்லாம் உங்கள்கிட்ட பேசுறது ரெடியா இல்ல, உங்களை விசாரிக்கவும் இல்லை, எனக்கு எவிடன்ஸ் இருக்கு, நான் கோர்ட்டுக்கு போறேன், நீங்க நிச்சயமா ஒரு 15,000 25,000 கட்டுப்படியா இருக்கும், வெளியே போங்க. இன்னொன்னு அவங்க கெஞ்சுறாங்க, வேற ஒண்ணு செய்யுங்க, நீங்க போய் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு இல்ல, அவங்க உங்களுடைய மனைவிமார்களை அனுப்புங்க. 15 பேரும் உங்களுடைய மனைவிய நீங்க அனுப்புங்க, அவங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அவங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. வேற வழி இல்லாம இவங்க வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேவலமா பேசுனாங்களா இந்த கடைக்காரங்களுடைய மனைவிமார்கள் 15 பேர் அங்க வந்திருக்காங்க. அழுகுறாங்க. எங்க வீட்டுக்காரங்க எல்லா விஷயம் சொன்னாங்க, மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு எதுவுமே பண்ணாதீங்க, கோர்ட்டுக்கிட்டு போனா 15,000 25,000 எங்களால் கட்ட முடியாது, நாங்க அன்றாடமா கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல, உங்க கவலை புரியுதுமா, ஆனா அவங்க பேசுனது அதெல்லாம் மன்னிக்கிற மாதிரி இல்ல. உங்களை எதுக்காக வர சொன்னேன், நீங்க நான் சொல்ற பெரிய நீங்க நடத்திக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்காரங்க தண்டனையில இருந்து தப்பிக்கலாம். இல்லைன்னா அந்த தண்டனை ஒரு 15,000 to 25,000 பெனால்டி கட்டும்படி தான் இருக்கும், அபராதம் கொடுக்கும்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு 3 days அப்புறம் நீங்க நான் சொன்னபடி செஞ்சா உங்க வீட்டுக்காரங்க அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம், இல்லைன்னா அபராதம் கட்டக்கூடும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு இந்த 15 பேருடைய மனைவிமார்கள் சாரி கட்டியிருக்காங்க. ஸ்லீவ்லெஸ், அதாவது கையில்லாத ஜாக்கெட் போட்டு அத்தனை பேரும் வந்தாங்க. இதெல்லாம் பார்த்து கணவன்மார்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு கடையில உட்காந்து வியாபாரம் பண்றோம் அப்படின்னு சொல்ல, என்னடி இது கூத்துன்னு சொல்லி கோவப்பட்டு அவங்க எல்லாம் தாங்க பொண்டாட்டி அடிக்க வர, கைய வைக்காதீங்க, நீங்க பண்ண விஷயத்தினால டிஎஸ்பி அம்மா எங்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரெஸ் இல்ல இன்னைக்கு பூரா நாங்க இப்படி வியாபாரம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு அபராதம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது, இதுக்காக தான் தன்னுடைய மனைவிகளாம் திருப்பெரியும் டிஎஸ்எம்மா கூட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அன்னைக்கு பூராவும் அவங்க அந்த 15 பேருடைய மனைவிமார்கள் உட்கார்ந்து ஸ்லீவ்லெஸ் இல்லாத ஜாக்கெட்ல உட்கார்ந்து அத்தனை பேரும் அன்னைக்கு வியாபாரம் பண்ணாங்க. நல்ல வியாபாரம் ஆச்சு.